நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நாளா பண்ணிட்டு இருப்போம், கரெக்டா பண்ணிட்டு இருப்போம், மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம நேர்மையாவும் இருந்துகிட்டு இருப்போம், நல்ல ஷைனா இருந்துகிட்டு இருந்திருப்போம். ஒரு காலத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்துல ஒரு தொய்வு ஏற்படும். அது ஏங்கிற காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தப்ப ஸ்டார்டிங்ல இருந்த வரவேற்பு நாளடைவுல, அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த வரவேற்பு அப்படியே படிப்படியே கம்மியாயிட்டு இருக்கும். நம்ம மேலே நமக்கு சந்தேகம் வரும். நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை கரெக்டா பண்றோமா அப்படிங்கிற சந்தேகம் மீண்டும் மீண்டும் நம்மளை போட்டு துரத்திக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுடேட்டட். அதுக்காக நமக்கு நம்ம வேலையை சரியா செய்யாம விட்டுட்டோம், இல்ல ப்ராப்பரா நம்ம இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளே நினைச்ச கூடாது. நம்ம அவுடேட்டட் ஆயிட்டோம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நம்ம இல்ல. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அனிருத் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போனா இளையராஜாவுக்கு நாலேஜ் இல்லை, ஏஆர் ரஹ்மானுக்கு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடாது. அவங்கவுங்க பீரியட்ல ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்னதான் மாத்திக்க முயற்சி செய்தாலும் அந்த ட்ரெண்ட்ல யாரு புதுசா வராங்களோ அவங்கள தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர பழைய ஆளே திரும்ப திரும்ப புதுசா வேஷம் போட்டு நின்னாலும் மக்களுக்கு பெருசா பிடிக்காது. ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பண்ணாம ஒரு சில வருஷம் தொழிலையோ வேலையிலயோ நம்ம நல்ல ஒரு ஷைன்ல இருக்கிறப்பவே சீக்கிரமா அதுல இருந்து ரிட்டையர் ஆகி வேற ஒரு புது விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் நம்ம அவுடேட்டடா இல்லாம இருந்ததுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். ஸோ இதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம சுதாரிச்சு செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தப்பிச்சுக்கலாம்.